எல்லாருக்கும் ஹாய். எல்லாம் ஃபைனாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஃபைன் மீன்ஸ் எல்லாம் ரொம்ப டயர்டாக காலையிலேருந்து சாப்பிட்டு மறுபடியும் தூங்கிட்டு ஃபோன் நோண்டிட்டு மறுபடியும் மதியம் சாப்பிட்டு ஆன்லைன் கிளாஸ் கருமம் அதான் அட்டன் பண்ணிவிட்டு அப்புறம் மறுபடியும் சாப்பிட்டு தூங்கிட்டு இதுக்கு நடுவில் ஒரு 5 டீ 6 டீ குடிச்சிட்டு ரொம்ப இந்த மாதிரி லைஃப் நமக்கு கிடைக்குமான்னு சொல்லி ஏங்கிட்டு இருந்தோம். ரொம்ப ரொம்ப முன்னாடி ஆக்சுவலி காலேஜ்லாம் போயிட்டு இருக்கும்போது ஏங்கிட்டு இருந்திருப்போம். இந்த மாதிரி லைஃப்லாம் நம்ம கனவுல தான் அப்படிங்கிற மாதிரி இருந்திருப்போ. ஒரு லாக்டவுன் ஸ்டார்டிங்கில் எப்படி இருந்ததுன்னா ஓகே இட்ஸ் கோனா ரியலி ஆட் சம்திங் டு அவர் லைஃப்ன்ற மாதிரி இருந்துச்சு. ஏதோ நமக்கு ஆட் பண்ண போகுது இந்த லாக்டவுன். ஆக்சுவலி ஒரு 3 months 4 monthsல நம்ம நிறைய ஒர்க் பண்ணலாம், நமக்கு பிடிச்சதுல ஒர்க் பண்ணலாம். ஐ மீன் ஒர்க்கு ஆல் டைம் பண்ணிகிட்டே தான் இருக்கோம். அசைன்மெண்ட் எழுதுகிறோம், டெஸ்ட்டுக்கு படிக்கிறோம், படிக்கிறதில்ல அது வேறு விஷயம். பட் அதை பண்ணுறோம். காலேஜ் போகிறதே ஒரு ஒர்க் தான். ஆக்சுவலி காலையில் இருந்துச்சு அந்த பேக்கை தூக்கிட்டு காலேஜ் போகிறதே ஒரு ஏதோ ஒரு எவன்கிட்டயோ போய் கொத்தடிமையாக வேலை செய்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் தான் அது இருக்கும். காலையில் எழுந்திரிக்கும் போதே போயிட்டு அந்த 5 மணி 5:30 மணிக்கு அந்த சுடு தண்ணியை வச்சு குளிச்சுட்டு காலேஜ் பஸ்ஸில் போய் தூங்கிட்டு யாருக்காகடா இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கோம், எதுக்காக எல்லாம் பண்ணிகிட்ருக்கோம் ஒரு கர்மமும் தெரியாது. ஆனால் ஒரு 10 பேர் இதை பண்ணாங்க, நம்மளை சுற்றி இருக்க 10 பேர் இதை பண்ணாங்க. ஸோ நம்ம வீட்லேயும் நம்ம ஒரு இன்ஜினியர் ஆகணும், நம்ம ஒரு டாக்டர் ஆகணும், எதுவும் இது ரெண்டுத்தில் வேறு ஒன்றும் தெரியாது நமக்கு. ஸோ இப்படி ஒரு சிஸ்டம் உள்ள தானாக இது தப்பு தான். ஒருத்தன் மேலே ஒரு இதெல்லாம் பண்ணணும்னு சொல்கிறதோ இதுதான் சரியான வழின்னு ஒருத்தனுக்கு இம்போஸ் பண்ணுறது ரொம்ப தப்பான ஒரு விஷயம். அது ஆனால் நமக்கு பை பர்த் அண்ட் பை லைஃப் ஸ்டைல்லையே அது இருக்குது. அதனால் அது தப்புன்னு நம்ம உணர்றதுக்கே நமக்கு ஒரு வயசாயிடும். நமக்கு ஃபீல் ஆகும்போது நம்ம அந்த தப்புலேருந்து வெளியே வர அந்த ரேஞ்சில் இருக்க மாட்டோம். அப்படியே ஓடிடும். ஓகே நம்ம ஒரு மேரேஜ் பண்ணி ஒரு குழந்தை பெற்று அந்த குழந்தைக்கும் அதே தப்பே பண்ணுவோம். இது அப்படியே பல பல 100 yearsஸாக லைஃப் சைக்கிளில் ஓடிச்சு நம்ம ரத்தத்தில். ஸோ இதை ஒன்றும் மாற்ற முடியாது. ரொம்ப டாபிக் விட்டு விலைக்கு போயிட்டேன். ஆக்சுவலி இன்னைக்கு என்ன பேச போனோம்னா இந்த லாக்டவுன் ஆர்ட் அண்ட் லைஃப்பை பற்றி பேசணும். அதனால தான் முதல்ல லாக்டவுன்லேருந்து ஆரம்பித்தேன். ரொம்பவே இவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸும் இவ்வளோ ஒரு டயர்ட்னஸும் நம்ம உடம்பாலையும் மனசாலையும் இந்த லாக்டவுனால் ஆகிடுவோம் அப்படின்னு சொல்லி யாருமே சத்தியமாக எதிர்பார்த்துருக்கவே மாட்டோம். ஏன்னா ரொம்ப டயர்டாக இருக்கேன். நான் சைக்காலஜிக்கலி ரொம்ப டயர்டாக இருக்கேன். என்னால் எதுவுமே பண்ண முடியல. ஆக்சுவலி அந்த பெட்டை விட்டு எந்திரிச்சு உட்காந்து சாப்பிட்றதே ஒரு வேலைன்னு ஆயிடுச்சு. ரொம்ப கொடுமையாக இருக்குது. ரொம்ப இப்படி ஒரு லைஃப் எனக்கு இப்போ வேணவே வேணான்னு தோணுது. தினமும் காலேஜ் போயிட்டு இருக்கும்போது ஆக்சுவலி we are doing somethingங்கிறது தான் இங்கே மேட்டர். ஏதோ ஒன்று பண்ணிகிட்ருக்கோம், கீப்பிங் அஸ் அலைவ்ங்கிற மாதிரி. உயிர் ஓட்டம்னு ஒன்று இருக்குல்ல, உயிரோடு இருக்கணும், எதுவும் பண்ண முடியல. அப்படியே உட்காந்துட்டே இருக்க முடியாது, வெளியே போக முடியல, எங்கேயும் பயமாக இருக்குது. மாஸ்க்கை போட்டு போகிறத விட சக மனுஷனை பார்த்து பயப்படுறத விட ஒரு பெரிய எப்படி சொல்கிறது, ஒரு அனீசியான ஒரு தருணம் வேறு எதுவுமே கிடையாது. இப்போ ஒருத்தன் ஒரு எங்கள் ஏரியாவில் ஒரு வயசான தாத்தா அப்போ சுற்றினே இருப்பார். அவர் மாஸ்க்கெல்லாம் போட மாட்டார், வெளியே போவார், வருவார், தும்புவார். அவர் அவருக்கு இப்படி ஒன்று இருக்கிறதே தெரியாது. ஆக்சுவலி தெரியும், ஆனால் அவருக்கு என்ன கேர் இருக்குது, மேலே 70 வயசு மேலே ஆயிடுச்சு. அவர் நம்மகிட்ட நார்மலாக தான் பேசின்னு இருப்பார், மாஸ்க் எல்லாம் போடாமல். ஆனால் பழையபடி அவர் கூட பேச முடியல. கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிக்கிறது, நம்மளே அவரை ஒதுக்கி வைக்கிறது, மாஸ்க் போட்டுக்கிறது ரொம்பவே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆக்சுவலி பண்ணி தான் ஆகணும், இருந்தாலும் ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. சக மனுஷன் கூட
போயிட்டு கிட்ட நின்று பேசவே முடியலங்கிறது ரொம்ப ஒரு பெரிய வருத்தம் தான். அதுலேருந்து கடந்து வரத்துக்கே இன்னும் எத்தனை வருஷம் ஆகும்னு தெரியல. ஒரு வேலை இதுக்கெல்லாம் இன்ஜெக்ஷன் கண்டுபிடிச்சி ஒரு போலியோ வந்து எப்படி ஒழிச்சாங்களோ அப்படி ஒரு ஆன்டிபயோட்டிக் கண்டுபிடிச்சி ஒரு 10 வருஷத்துக்கு இந்தியாவில் சர்க்குலேட் பண்ண விட்டா கூட இந்த பழையபடி போயிட்டு ஒரு மனுஷனோட மிங்கிளாக முடியுமான்னா அது தெரியல. ரொம்பவே மனுஷங்களை வந்து ஈகோயிஸ்டிக்காகவும் ரொம்பவே வந்து சுயநலவாதிகளாகவும் மனிதநேயமற்றவர்களாகவும் அப்புறம் இன்னும் என்னென்ன ஆகவும் இருக்கும் எல்லாத்தையும் ஆக்கிடுச்சு இந்த லாக்டவுன், இந்த கொரோனா. நான் 3 மாதம்லாம் ஜாலியாக இருந்தேன். ஏப்பா இந்த மாதிரி லைஃப்லாம் நம்ம கிடைக்கவே கிடைக்காது, நிறைய ஸ்கிரிப்ட்ஸ் எழுதலாம், நிறைய ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணலாம், அப்பா நான் நடக்காதது என்னென்னவோ நிறைய ஒர்க் பண்ணலாம், நம்ம வந்து எதெல்லாம் வந்து இதெல்லாம் பண்ணதுக்கு நம்ம டைமே கிடைக்கல அப்படின்னு நினச்சோமோ அதெல்லாம் பண்ணலான்னு நான் நினச்சிட்டு இருந்தேன் ஆக்சுவலி. ஆனால் அதெல்லாம் சத்தியமாக என்னால் ஒரு லைன் கூட எழுத முடியல. ஆக்சுவலி வந்து காலேஜ் போயிட்டு இருக்கும் போது என்னன்னா டைமே இருக்காது. காலைல 6 மணிக்கு எழுந்துச்சா சாயங்காலம் 7 மணிக்கு தான் வீட்டுக்கே வருவோம். வந்து அப்படியே உட்காந்து டீ பிடிச்சிட்டு அப்படியே சும்மா அப்படியே சாஞ்சிட்டு பார்த்தா 8 மணி ஆகிடும். 8:30க்கு டிஃபன் வந்துடும். சாப்பிட்டுட்டு ஒன்றா டிவியை பார்த்துட்டு ஃபோனில் என்ன பண்ணிட்டு தூங்க வேண்டியதான். இதனால லைஃபே கிடையாது. அது லைஃப் இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு யோசிக்கிறதுக்குள்ளேயே அந்த நாள் முடிஞ்சு போயிடும். ஆனால் அந்த கேப்புக்கு நடுவுலேயே வந்து எனக்கு எப்பப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ நான் வந்து ஒரு என்னோட ஐடியாஸை வந்து எழுதுறதா இருக்கட்டும், ஒரு ஸ்க்ரீன் பிளேஸ் எழுதுறதா இருக்கணும், ஒரு ஏதோ கவிதைன்னு சொல்லி நானே ஏதோ ஒன்று கிறுக்கின்னு இருப்பேன், தமிழ்லையும் இங்கிலீஷ்லையும் கலந்து அதை பண்ணுறதா இருக்கட்டும். ரொம்பவே வந்து ஒரு ஆர்டிஸ்டிக்கலாக வந்து ஒரு ஒரு உயிரோடு இருக்கிற மனுஷனாக வந்து ரொம்ப அதிகமாக இருந்தேன் இந்த லாக்டவுனுக்கு முன்னாடி. எனக்கு கிடைக்கிற டைம்லாம் நான் என்னோடய கதையை வந்து முடிஞ்ச வரைக்கும் ஸ்க்ரீன் பிளேஸ் எழுதிட்டே இருப்பேன். கொஞ்சம் கொஞ்சமாக எழுதுவேன். நிறைய நிறைய எழுதியிருக்கேன். நான் வந்து என்ன நினச்சேன்னா இந்த லாக்டவுன் ஸ்டார்ட் ஆனால் ஓகே நம்ம பண்ணுறோம், கெத்து பண்ணுறோம், மாஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி எழுத ஆரம்பிச்சது தான். ஒரு லைன் கூட என்னால் எழுத முடியல சத்தியம். அவ்வளோ வந்து மென்டல் டயர்ட்னஸ் இருக்குது இந்த லாக்டவுனில். என்ன மட்டும் காரணம்னு இது சொல்ல முடியாது. நான் மட்டும்தான் இதுக்கு காரணமா அப்படின்னா கிடையாது. எல்லாருமே அப்படிதான் இருக்காங்க. நான் பார்க்குற எல்லாருமே இதுக்கு நடுவில் கொஞ்சம் மூச்சு விட முடியுதுன்னா கிரிக்கெட் தான். சும்மா ஏரியாவில் கிரிக்கெட் விளையாடுறது தான், வேற ஒன்றுமே வந்து கிடையாது. இதில் ஒன்றுமே சாப்பிட்றது தூங்குறது எனக்கு நடுவில் இந்த கிரிக்கெட் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்குது. கொஞ்சம் ஓகே கொஞ்சம் மூச்சு விட்டுக்கலான்ற மாதிரி இருக்குது. மற்றபடி வேறு ஒன்றுமே இல்லை. ரொம்ப அன்பேரபிள் லைஃப் தான் இது. அன்இமேஜினபிள் அன்பேரபிள் ஒரு ஸ்ட்ரெஸ் தான் இது. ஏன்னா எவ்வளோ நாளைக்கு தான் எப்படி உட்காந்துருக்குது, ஒன்றுமே பண்ணுறாம அப்படி சும்மா உட்காந்து ரொம்ப கில்ட்டை உருவாக்குது. நம்ம ஏதோ ஒன்று பண்ண ட்ரை பண்ணுறோங்கிறது வேற விஷயம். அது என்னதான் ட்ரை பண்ணாலும் சும்மாவே உட்காந்து நமக்கு பிடிச்ச விஷயத்தையும் நம்மளால பண்ண முடியலங்கிறது ரொம்ப வந்து பெயின்ஃபுல்லான ஒரு விஷயம். அப்புறம் நீ டாபிக் விட்டு ரொம்ப விலகி போகிறேன். முதல்ல வந்து என்னன்னா வந்து ஒரு ஆர்ட்டை பற்றி பேசலாம். ஆர்ட்டை பற்றின அண்டர்ஸ்டாண்டிங் எனக்கும் பெருசாக கிடையாது. லைஃப்பை பற்றின அண்டர்ஸ்டாண்டிங்கும் கிடையாது. ஜஸ்ட் 20. இருந்தாலும் சும்மா எதையாவது ஒன்று பேசலாம், எதையாவது ஒன்று பண்ணலாம் தான். ரொம்ப ரொம்ப இந்த 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 என்ன சொல்கிறது, இந்த வெறுமையிலேருந்து தப்பிக்கிறதுக்காக வந்து பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி தான். ஜஸ்ட் சும்மா எனக்குள்ளேருந்து நானே எஸ்கேப் ஆகிறதுக்கு தான் இதை பண்ணுறேன். சும்மா எனக்கு தெரிஞ்ச என்னோட பெர்செப்ஷன்ஸை வந்து சும்மா 4 பேருக்கு சொன்னோம் அப்படின்னு சொல்லி அப்படிதான் சும்மா பேசலாம்னு சொல்லி பேச ஆரம்பிச்சிட்டேன் சும்மா. ஆக்சுவலி வந்து என்னென்னா வந்து ஒர்க்கெல்லாம் மறுபடியும் ரெஸ்யூம் ஆகிடுச்சு. எல்லாருக்கும் ஒர்க் பண்ணுறவங்கலாம் மறுபடியும் ஒர்க்குக்கு போயிட்டாங்க. ஒர்க் ஃப்ரம் ஹோம் சில பேர் தான், ரொம்ப ஃபியூ தான். பக்கத்தில் இருக்க கட்டட வேலையெல்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க.
இன்னும் எல்லாம் ஒர்க்லாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இங்கே உலகம் இயங்க ஆரம்பிச்சிச்சு. ஆனால் நம்ம மட்டும் இப்படியே உட்காந்துருக்கோன்ற ஒரு இதுதான் ரொம்ப கடுப்பாக இருக்குது. ஒரு காலேஜ் திறந்துட்டாங்கனாலே நல்லா தான் இருக்கும். கொரோனா பயம்லாம் போயிடுச்சு சத்தியமாக. காலேஜ் திறந்துட்டானே நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கும். ஆனால் திறந்துட்டாங்கன்னா மறுபடியும் அப்போ லீவ் விடுவாங்கன்னு இருக்கும். அது வேறு விஷயம். இந்த ஃப்ரெஜைல்னஸ் தான் வந்து லைஃபேன்னு நினைக்கிறேன். லைஃப் ஃபுல்லாக நம்ம இந்த 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 ஒரு இந்த ஒரு வர்ணிக்க முடியாத ஒரு ஒரு ஸ்டேட்லேயே தான் வந்து நம்ம வாழணும்னு நினைக்கிறேன். அட்லீஸ்ட் என்னை பற்றினாலும் எனக்கு தெரியும். நான் இப்படி தான் ரொம்ப ஃப்ரெஜைல் தான். நமக்கு எதுவும் ஒன்று இல்லாதப்போ தான் அது வேணும் போல தோணும்ல, அந்த மாதிரி தான். சரி, ஆர்ட்டை பற்றி பேசலாம். அப்படின்னா ஆர்ட்னா என்னன்னா என்னோட அண்டர்ஸ்டாண்டிங் படி நம்ம மனசில் இருக்கிறத அப்படியே வந்து டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறது தான் ஆர்ட்டுன்னு நான் நினைக்கிறேன். எப்படின்னா வந்து அதை வந்து சர்ரியலிசம் சொல்லி பேசுவாங்க, சர்ரியலிஸ்டிக் ஆர்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் ஆர்ட்டே ஒரு சர்ரியலிஸ்டிக் தான். ஆக்சுவலி அதுக்கு தனியாக ஒரு சர்ரியலிசம்னு ஒன்று சொல்ல தேவையில்லை. சர்ரியலிசம் மீன்ஸ் வந்து எப்படின்னா வந்து அவங்க வந்து இப்படின்னா அவங்க ஒரு தனியாக ஆர்கனைசேஷனே இருக்காங்க ஆர்ட் ஃபீல்டில். எப்படின்னா வந்து அவங்க மனசுக்கு பிடிச்சதை வந்து மனசுக்கு பட்டதை அப்படியே வந்து ஆர்ட் ஃபார்மாக ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறது தான் வந்து சர்ரியலிசம். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்கிறேன்னா, இப்போ வந்து ஒரு தொட்டால் தொடரும்னு ஒரு புக்கில் நான் இதை படிச்சிருக்கேன். ஆக்சுவலி என்னன்னா வந்து சர்ரியலிசம்னா எப்படி அதை அங்கே வந்து டிஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்கன்னா, இப்போ வந்து ஒரு போயட் இருக்காருன்னு வச்சுக்கோங்க. அந்த போயட் வந்து ஒரு போயம்ங்கிறது ஒரு லிட்ரேச்சருங்கிறது ஒரு கவிதைங்கிறது ஒரு பியூட்டிஃபுல் ஆர்ட் ஃபார்ம் மாதிரி தான் எல்லாருக்கும் தெரியும். ஒரு குளோரிஃபிகேஷன் இருக்கும். அதில் நமக்கு பிடிச்ச பெண்கள், நமக்கு பிடிச்ச விஷயங்கள், நம்ம காதலிக்கிறது, நம்ம லவ் பண்ணுற வேலை ரொம்ப குளோரிஃபிகேஷனாக இருக்கும். ரொம்ப அழகியல் ரொம்ப இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு மணிரத்னம் ஃபிலிம், ஒரு கௌதம் மேனன் ஃபிலிம் மாதிரி எல்லா விஷயமே அழகாக இருக்க மாதிரி இருக்கும் கௌதம் மேனன் ஃபிலிம்லாம் பார்த்தீங்கன்னா. ஆனால் ரியல் லைஃப்பில் அப்படிலாம் அந்த மாதிரி மனுஷங்களாம் எங்கே இருக்காங்கன்னே தெரியாது. கூடவே சுற்றின்னு இருப்பானு. திடீர்னு பார்த்தா டப்புன்னு ஒரு கத்தி முதுகில் இறக்குற மாதிரி ஆளுங்க தான் வந்து ரியல் லைஃப்பில் இருக்காங்க. ஆனால் இந்த மணிரத்னம் படத்தில் வர கேரக்டர்ஸ், ஜிவிஎம் படத்தில் வர கேரக்டர்ஸ்லாம் எங்கே இருக்காங்கன்னு யாருக்குமே தெரியாது. ஆனால் எவனா இருக்கானா, உயிரோடு இருக்கானா என்னன்னு தெரில. ஸோ அப்படி தான் வந்து இருக்கும். ஆனால் இந்த சர்ரியலிஸ்டிக் ஆர்ட், இந்த ஃபார்ம் ஆஃப் ஆர்ட் எப்படி இருக்கும்னா, அவங்க மனசில் பட்டது எவ்வளோ வக்கரமானதாக இருந்தாலும் சரி, எவ்வளோ அழகாக இருந்தாலும் சரி, எவ்வளோ கொடூரமாக இருந்தாலும் சரி, அதை அப்படியே எக்ஸ்பிரஸ் பண்ணுறது தான் வந்து சர்ரியலிஸ்டிக் ஆர்ட்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலி அதை வந்து எப்படி எக்ஸாம்பிள் பண்ணி டிஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்கன்னா, ஒரு ஆண் வந்து நடந்து போகிறான், எதற்கு ஒரு பெண் வரானா, இவனுக்கு வந்து அவன் மேலே வந்து பார்த்த உடனே செக்ஷுவல் இன்டென்ஷன் வந்து அவளை வந்து அவ கூட வந்து செக்ஸ் வச்சுக்கணும்னு சொல்லி இவன் விருப்பப்பட்டானா, அதை வந்து அவன் ஒரு ஆர்டிஸ்டாக அவன் எப்படி கவிதையை எழுதணும்னு இவங்க சொல்கிறாங்கன்னா, நடந்து சென்றேன், அந்த பெண்ணை பார்த்ததும் எனக்கு வந்து உணர்ச்சிகள் பொங்கின, புணர தோன்றின அப்படின்னு எழுதணும்னு இவங்க சொல்கிறாங்க. ஆக்சுவலி அவன் அதை வந்து கொஞ்ச நேரம் ஆற போட்டு, ஒரு ரோட்டில் நடந்து சென்றேன், ஒரு பெண்ணை பார்த்தேன், அவள் காதுகளில் அணிந்திருந்த காதணிகள் ஆடின காற்றில், அது மிகவும் அழகாக இருந்தது. அவள் நடை, உடை, பாவனை அனைத்தும் அழகாக இருந்தது. அவளை நான் காதலிக்கிறேன்னு எழுதுனா, உன்னை வந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீ ஒரு ஃப்ராடு, நீ ஒரு ஆர்டிஸ்டே கிடையாது, நீ உன்னை நீ ஏமாத்திக்கிற, ஆர்ட்டை நீ ஏமாத்துற, நீ ஒரு ஆர்டிஸ்ட் கிடையாது, நீ ஒரு ஃப்ராடு. இதுல நயன்தாரா சொல்லுமே 400 ரவுடிதால, நீங்க ரவுடிலாம் இல்லைங்க, நீங்க வந்து ஃப்ராடு அப்படின்னு சொல்லல. அந்த மாதிரி வந்து நீங்க வந்து ஒரு ஆர்டிஸ்ட்லாம் கிடையாது, நீ வந்து ஒரு ஃப்ராடு, நீ வந்து ஒரு பித்தலாட்டக்காரன், நீ வந்து மோசடி பண்ற அப்படின்னு இன்னமும் டிஸ்கிரைப் பண்றாங்க அவங்க. இந்த மாதிரி ஆர்ட்டை வந்து வளைக்கிறவங்க வந்து அவங்க ரொம்ப அன்பரபிளான வேர்ட்ஸ் வச்சு விமர்சனம் பண்றாங்க.
அது அவங்களோட தனிப்பட்ட கருத்து. அது அந்த சரியலிஸ்டிக் குரூப்போட கருத்து. அது அந்த அப்படிதான் அதுதான் நான் என்னோட அண்டர்ஸ்டாண்டிங் படி ஆர்ட்னே நான் நினைக்கிறேன். மனசுல இருக்கிறது அப்படியே வந்து வாமிட் பண்றது தான் ஆர்ட்னு நினைக்கிறேன். இதுக்கு பெர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் யாருன்னு பார்த்தீங்கன்னா வந்து வின்சென்ட் வேன் கோன்னு ஒரு பெயிண்டர். ஆக்சுவலி இந்த விஷயம் எனக்கு எப்படி தெரியும்னா வந்து ஒரு படம் ஒன்று பார்த்தேன். அந்த படம் பேர் வந்து அட் எட்டர்னிட்டிஸ் கேட். அட் எட்டர்னிட்டிஸ் கேட் வந்து லைஃப் ஆஃப் வின்சென்ட் வேன் கோ பெயிண்டரை பற்றி ஒரு அந்த பிக்சர் இருக்கும். எப்படின்னா வந்து ஆக்சுவலி வந்து அவரோட லேண்ட்ஸ்கேப்போட ஒரு முக்கியமான பெயிண்டர் அவர். அது வந்து எப்போனா வந்து அவர் இறந்துட்ட அப்புறம் தான் அவருக்கு ரெக்கக்னேஷன் கிடைச்சுங்கிறது வேற விஷயம். அவரை வந்து எப்படி கிரிட்டிசைஸ் பண்ணாங்கன்னா அவர் வந்து ஒரு பெயிண்டர். அவரோட ஆர்ட் எப்படி இருக்கும்னா வந்து அவரு தான் உண்மையிலே இந்த சர்ரியலிஸ்டிக் ஆர்ட்டை வந்து அவங்க லேண்ட்ஸ்கேப்ல இன்ட்ரடியூஸ் பண்ணாருன்னா அதுதான் ஆர்ட். ஆக்சுவலி அதை யாரும் இன்ட்ரடியூஸ் பண்ண தேவையில்லை, அதை யாரும் ப்ரீச் பண்ண தேவையில்லை, அதை யாரும் சொல்லக்கூட தேவையில்லை. அதுதான் ஆர்ட் ஆக்சுவலி. எப்போ வந்து இந்த பெயிண்டிங்ஸ்லாம் வந்து இப்போ மாடர்ன் ஆர்ட்ன்ற பேரில் கண்ட கருமத்தை வந்து வரைஞ்சி தூக்கி காசுக்கு கோடிக்கணக்கில் வித்துட்டு இருக்கானுங்களோ, இந்த பெயிண்டிங்கிற ஆர்ட் வந்து ரொம்ப பெரிய வந்து ஒரு வியாபாரமாக மாறிடுச்சு இப்போ. அவர் வந்து எதை பற்றியுமே கவலைப்படாமல் வரைஞ்ச ஒரு பெயிண்டர். அவர் தான் ட்ரூ ஆர்டிஸ்ட் என்னை பொறுத்த வரைக்கும். எப்படி இருக்கும்னா அவரோட பெயிண்டிங் வந்து அவர் வந்து எதையும் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டு வரைய மாட்டார். இங்கே இதை வரையலாம் அதை வரையலாம்னு ஃபிக்ஸ் பண்ண மாட்டார். அப்படியே வந்து he just travels with his things. ஓகே, அந்த பெயிண்டிங் எக்யூப்மெண்ட்ஸ் வச்சுட்டு அவர் பாட்டு ஜாலியாக சுற்றிட்டு இருக்கும்போது ஒரு லேண்ட்ஸ்கேப் பார்க்கும்போது அது அவரை முதல்ல இன்ஸ்பயர் பண்ணணும். அவரை இன்ஸ்பயர் பண்ணோடனே அவர் வந்து டப்புன்னு பேப்பர் அவர் எப்படின்னா கடன்னு வரைவார். பெயிண்டிங் ஷுட் பி டன் ஃபாஸ்ட் அப்படின்னு ஒரு கோட் இருக்கு. பெயிண்ட் எடுக்கணுமா ப்ரஷ்ஷை, அது அந்த ஆயிலில் பட்டு டக்குன்னு வரையணும் அப்படின்ற ஒரு கோட் இருக்கு. அதுக்கு பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் அவர் தான். கடன்னு வரைவார். ரொம்ப வந்து பெயிண்ட் அப்புவார் மேலே. அது ஆக்சுவலி அந்த பெயிண்டிங் முடிஞ்சோடனே எப்படி இருக்கும்னா ஒரு மரம், ஒரு செடி, ஒரு மலை இருந்தா அதெல்லாம் அப்படியே 3Dல பெயிண்டிங்காக வரைஞ்சா எப்படி இருக்குமோ அப்படி இருக்கும். ரொம்பவே வந்து ரொம்ப நல்லா இருக்கும் அது பார்க்க. அப்படியே பெயிண்ட் மேலே அப்பி இருக்கும். அது ஆக்சுவலி அந்த லீவ்ஸ் மாதிரியே இருக்கும். அது வந்து ரொம்ப பார்க்கவே அழகாக இருக்கும். அது எப்படி டிஸ்கிரைப் பண்ணுறேன்னே தெரியல எனக்கு. அவ்வளோ அழகாக இருக்கும் அது பார்க்கவே. ஆனால் வந்து அவங்க சமகாலத்து பெயிண்டர்ஸ்லாம் வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா அவரை வந்து நீ வந்து ஒரு ஆர்டிஸ்டே கிடையாதுடா, இது வந்து பெயிண்டிங்கே கிடையாது, பெயிண்டிங்னு ஒரு ஃபார்மேட் இருக்கு, இதுதான் வந்து பெயிண்டோட ஃபார்மேட், இதான் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸு. ஆர்ட்டுக்குள்ள ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸும் ஃபார்மேட்டும் ஒழுக்க கோடுகளும் கொண்டு வரவனோட அயோக்கிய நாய் வேற எவனுமே கிடையாது. அது வந்து ஆர்ட். அது மனுஷன் வாழ்க்கையிலே வந்து ரொம்ப வந்து ஒரு உன்னதமான விஷயம்னா அது ஆர்ட் தான். வேற எதுலையுமே பியூரிட்டியே இருக்காது. மனுஷங்கிட்ட மனசுலையும் பியூரிட்டி கிடையாது, செய்கிற செயல்லையும் பியூரிட்டி கிடையாது, யாருக்குமே சரி கிடையாது. நானே உள்ள ஒன்று வச்சுட்டு வெளியே ஒன்று பேசிட்டு இருப்பேன். வெளியே பேசுறது தான் நான் நினச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் உள்ள வந்து எனக்குள்ள 1000 வன்மம் இருக்கும், வக்கரம் இருக்கும், கேவலமான புத்தி இருக்கும் எனக்குள்ள. அதெல்லாம் வந்து யாருக்குமே தெரியாது. நான் வந்து ரொம்ப நல்லா ஒன்றும் சில பேர் நினச்சிட்டு இருப்பாங்க. அப்படிதான் இருக்கும் இந்த லைஃப்ல வந்து. இந்த ஒரு 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 மிஸ்ஸரியான இந்த லைஃப்ல வந்து உண்மையாக இருக்கிறது ஆர்ட் மட்டும்தான். இதையே வந்து ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்குள்ளே செட் பண்ணுற ஒரு குரூப் ஒன்று இருக்குது. இதை வியாபாரமாக்கி இதை செல்லிங் பொருளாக ஆக்கிற ஒரு குரூப் இருக்குது. இட் ஷுட் பி சோல்டு. அதில் நான் குறை சொல்ல, அதோட தன்மையிலே அது இருக்கணுன்றது தான் மேட்ரு. என்னன்னா வந்து அவரோட சமகால பெயிண்டர்ஸ்லாம் வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா, நீ வந்து ஒரு ஆர்டிஸ்டே கிடையாதுடா, யூஆர் அ ஃபேக் ஆர்டிஸ்ட், உனக்கு வந்து பெயிண்டிங்னா என்னன்னே தெரியல, பெயிண்டிங் இப்படி வரையக்கூடாது. அவங்களோட சமகாலத்தில் எப்படின்னா அது என்ன பீரியட்னு நான் மறந்துட்டேன், 1960s நினைக்கிறேன், சரியா ஞாபகம் இல்லை, படம் பார்த்துக்கோங்க. என்னன்னா வந்து பெயிண்டிங்ஸ் வந்து ரொம்பவே வந்து அந்த கேன்வாஸில் வந்து கரெக்டாக இருக்கும். அந்த ஆயிலோட யூசேஜ் வந்து கரெக்டாக இருக்கும். அது ஒரு லேயர் கூட அது பார்க்கவே முடியாது, கரெக்டாக இருக்கும். பெயிண்ட்ஸை வந்து ரொம்ப லிமிட்டேஜாக யூஸ் பண்ணுவாங்க, ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். அந்த கைட்லைன்ஸ்லாம் படி வரைவாங்க. அதை வந்து ஆர்ட் கேலரிஸில் வச்சு விற்பாங்க. அது விற்கிறதுக்காக தான் அவனுக்கு பெயிண்டிங்கே பண்ணுவாங்க. இவர் வந்து என்ன பண்ணுவார்னா பெயிண்ட்டை வரைஞ்சிட்டு அதை விற்கிறதுக்கு ட்ரை பண்ணுவார். அவ்வளோதான் வித்தியாசம் இவனுங்க 2 பேருக்கும். ஆனால் அவனுங்களே வந்து ஆர்டிஸ்ட் நினச்சிப்பானுங்க.
நாங்கள் தான் வந்து ட்ரூ ஆர்டிஸ்ட் வந்து நீ வந்து பண்ணுறலாம் பெண்ணியே கிடையாதுறான்னு சொல்லி வின்சென்ட் வேன் கோவை ரொம்ப வந்து விமர்சனம் பண்ணாங்க. அவர் வந்து ஒரு கட்டத்தில் எந்த ஒரு மனநிலைக்கு போயிட்டாருன்னா, அவருக்கே ஒரு டவுட் வந்துச்சு அவரோட ஆர்ட் மேலே. அவர் போயிட்டு ஒரு ஷாட்டில் வந்து நின்றுருப்பாரு. ஒரு லேண்ட்ஸ்கேப் வரைஞ்சிட்டு பின்னாடி வந்து அதை பார்ப்பாரு. அது ஆக்சுவலி பார்க்கும்போது வந்து அவங்க சொல்றது வந்து அவருக்கு தெரியும். பெயிண்ட் அப்படியே மேலே மேலே அப்பி இருக்கும். அவருக்கு ஒரு மென்டல் டிஸ்டர்பன்ஸ் ஒன்று வரும். அப்போ அது வந்து ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் ஃப்ரேம்ல காமிச்சிருப்பாங்க. அது ரொம்ப டிஸ்டர்பிங்கான ஷாட். அது ஆக்சுவலி வந்து ரொம்ப ஹாண்டிங்னு சொல்லுவாங்கல்ல, மனசை விட்டு போவே அந்த மாதிரி ஒரு ஷாட். அது இந்த படமே மனசை விட்டு போகல. ஆக்சுவலி டைம் கிடைச்சா கண்டிப்பாக பாருங்க அந்த படத்தை. அப்படி ஒரு ஒரு ரொம்ப வந்து ஒரு ஹாண்டிங்கான ஷாட். அது அப்படி ஒரு டிஸ்கிரிப்ஷன் இருக்கும். ஸோ வந்து ஒரு ஆர்டிஸ்ட்கே தன்னோட ஆர்ட் மேலே வந்து வெறுப்பு வர அளவுக்கும் ஒரு சந்தேகம் வர அளவுக்கு தான் இந்த சொசைட்டி வந்து ஆர்டிஸ்ட்டை வந்து என்னைக்குமே வந்து ட்ரீட் பண்ணியிருக்கு. என்னைக்கு இன்னும் 100 வருஷம் ஆனாலும் அப்படிதான் ஒரு ஆர்டிஸ்ட்டை வந்து இந்த சொசைட்டி ட்ரீட் பண்ணும். ரொம்ப மோசமான ஒரு ஸ்டேட்டஸ் தான் இது. ஆக்சுவலி வந்து இது இந்த மாதிரி ஒரு மனநிலைக்கு முக்கியமான காரணம் என்னன்னா வந்து இதை வந்து வெறும் ஒரு வியாபார பொருளாக பார்க்கறது தான் வந்து ஃபர்ஸ்ட் ரீசனாக இருக்கும். ஏன்னா வந்து அவனுக்கு வந்து ஆர்ட்னா என்னன்னு தெரியாது, ஆர்ட்டை பற்றின அண்டர்ஸ்டாண்டிங்கே இருக்காது. ஆனால் வந்து அவன் தான் பெரிய ஆர்டிஸ்ட்னு அவனே நினச்சின்னு இருப்பான். இப்போ எப்படின்னா வந்து இப்போ வந்து ஒரு ஃபிலிமில் வந்து நைட்டில் நடக்குது. இப்போ மெட்ராஸ் எடுத்துப்போம். மெட்ராஸில் வந்து நைட்டில் ஒரு சேசிங் சீன் ஒன்று நடக்கும் அந்த இன்ட்ரோல் பிளாக்ல. அப்போ வந்து என்ன ஆகுனா வந்து அவனுக்கு குத்திட்டு வந்து ஓடும்போது வந்து செம்ம டார்க்காக இருக்கும். அந்த ஸ்ட்ரீட் லைட்ஸையும் அந்த வீட்டில் இருக்க அந்த குண்டு பல்ப் லைட்ஸையும் வச்சு சூப்பராக லைட்டிங் பண்ணியிருப்பாங்க. அந்த 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 சூப்பராக ஸ்டேஜ் பண்ணியிருப்பாங்க அந்த மொத்த சீனையுமே. ஆக்சுவலி வந்து நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா, அதை பார்த்துட்டு மெட்ராஸ் வந்து கிளைமேக்ஸ் ரொம்ப இருட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. கிளைமேக்ஸும் அந்த இன்ட்ரோல் ரொம்ப இருட்டாக இருக்குது, யார் ஓடுறானே தெரியல, கேரக்டர்ஸே கண்ணுக்கு தெரியல, சரியாக பண்ணலன்னு சில பேர் சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலி வந்து விமர்சனம் பண்ணுறது தப்பு கிடையாது, சரியாக பண்ணலைன்ற வார்த்தை யூஸ் பண்ணக்கூடாது. உனக்கு அவ்வளோதான் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது ஆர்ட்டை பற்றி. ஒருத்தன் வந்து இருட்டை வந்து இருட்டாகவே ஷூட் பண்ணுறான்னா அது அவனுடைய பர்சனல் சாய்ஸ், அதுதான் கரெக்டும் கூட. இப்போது ஹியூமன் ஹையில் இவ்வளோ லெவல் ஆஃப் லைட்டை தான் தெரியும்னா அவ்வளோ லெவல் ஆஃப் லைட்டை வந்து ஸ்க்ரீனில் நீ பார்க்கறதுல உனக்கு என்ன பிரச்சனைங்கிறது தான் மேட்ரு. ஒரு மணிரத்னம் மாதிரியோ ஒரு ஜிவிஎம் மாதிரியோ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும். என்ன இருந்தால ஒரு ஷார்ட் ஒன்று வரும், அந்த மழை வர போகுது ஷார்ட்டில் வந்து நைட்டில் வந்து ஒரு ஹேமானிகாவோட ஒரு இன்டிமேட் ஷாட் ஒன்று இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா 2 பேரோட ஃபேஸ்லையும் அவ்வளோ லைட் இருக்கும். சுற்றி சரௌண்டிங்ஸ்லாம் இருட்டாக இருக்கும். ஹேமானிகா அண்ட் சத்யதேவ் ஃபேஸில் மட்டும் ரொம்ப லைட் இருக்கும். பர்ஃபெக்டாக இருக்கும். ஒரு ஷாட் அப்படியே தூக்கி கன்னத்தில் வச்சுக்கலாம் போல இருக்கும் அந்த ஷாட்டு. அவ்வளோ லைட் இருக்கும். ஆனால் வந்து மக்களை வந்து இப்படி தான் ஆர்ட் இருக்கும், இதுதான் கரெக்டுங்கிறது வந்து மக்கள் மனசில் வந்து பல வருஷமாக பதிஞ்சிச்சு. ஆக்சுவலி இப்படி ஒருத்தன் வந்து உண்மையிலே வந்து இருட்டை வந்து இருட்டாக காமிச்சானா வந்து அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கக்கூடிய மைண்ட் செட் கிடையாது. அது என்ன ஏதுன்னு கூட பார்க்கறது கிடையாது. உண்மையாக ஆர்ட்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அதை விமர்சனம் பண்ணுறவனை எல்லா ஆர்டிஸ்டுமே வந்து பல வருஷமாக பல 1000 வருஷமாக வந்து ஏற்றுக்கிட்டு தான் இருக்காங்க விமர்சனங்களை. ஆனால் வந்து இந்த மாதிரி வந்து கீழ்த்தனமாக ஒன்றுமே தெரியாமல் சும்மா வாய்க்கு வந்து அடிச்சு விட்டுருக்கு இந்த பிரசாந்த் ப்ளூ சட்டை மாற மாதிரி ஆளுங்களாம். அவங்கள மாதிரி அவங்களுக்கு ஒரு லைக்லாம் பார்த்தாதான் வயிறுலாம் எரியுது. ஸோ இந்த மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் இருக்கிற வரைக்கும் தான் இந்த மாதிரி ஒரு ட்ராஜடியான ஒரு விஷயம் சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி ட்ராஜடிஸ்லாம் நடுவில் வந்து ஒருத்தனால ஒரு ஆர்டிஸ்ட் வந்து சர்வே பண்ணுறதே பெரிய விஷயம்தான். ஆர்டிஸ்ட்டுங்கிறதே கெட்ட வார்த்தை ஆயிடுச்சு, ஆர்ட்டுங்கிறது ஒரு கெட்ட வார்த்தை ஆயிடுச்சு, ஒரு டபு டாபிக் ஆயிடுச்சு. அதை பற்றி யாரும் பேசுறதே கிடையாது. ஸோ இப்படிப்பட்ட ட்ராஜடிஸ்க்கு நடுவில் வந்து ஒரு ஆர்டிஸ்ட் வந்து சர்வை பண்ணுறதே ரொம்ப கஷ்டம்தான். இவனுங்களுக்கு எந்த விதமான அண்டர்ஸ்டாண்டிங்கும் இல்லாமல் சும்மா பொதுவாக வாய்க்கு வந்து அடிச்சு விட்டு போயிடுவானுங்க. ஆனால் வந்து ஒரு ஒரு சினிமாங்கிறது ஒரு மல்டிபிள் ஆர்ட் ஃபார்ம். ஆக்சுவலி வந்து நிறைய ஆர்ட் வந்து ஒரு கொலாபரேட் ஆகிற ஒரு இடம். மியூசிக், சினிமாட்டோகிராஃபி,
ரைட்டிங், ஒரு லென்சிங்லேருந்து, ஒரு லைட்டிங்லேருந்து, ஒரு சவுண்ட்லேருந்து, மியூசிக்லேருந்து, இப்படி பல ஆர்ட் ஃபார்ம் வந்து ஒரே இடத்துல மிக்ஸ் ஆகிற இடம் வந்து ஒரு சினிமா. ஸோ வந்து இந்த மியூசிக் பற்றி பேசும்போது தான் வந்து ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக வந்து மியூசிக்கை வந்து ரொம்பவே வந்து பர்ஃபெக்டாக யூஸ் பண்ணதில் வந்து இளையராஜா வந்து ஒரு பெரிய பெரிய பார்ட்னு சொல்லலாம் இந்த ஆர்ட் ஆஃப் மியூசிக்கில் வந்து. ஏன்னா வந்து தமிழில் வந்து மியூசிக்கை போட்டு கொண்ட அளவுக்கு இந்த இந்த சவுத் இந்த இந்தியன் சினிமாவில் மியூசிக்கை போட்டு கொண்ட அளவுக்கு வேறு எவனுமே பண்ணலை. எந்த உலக சினிமாலையுமே வந்து மியூசிக்கை போட்டு இந்த அளவுக்கு கொல்லலை. இளையராஜா வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக மியூசிக் ஹேண்டில் பண்ணியிருப்பார். ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக இருக்கும். அது வந்து ரொம்ப அழகாக இருக்கும். தேவையில்லாதத்துல மியூசிக்கே இருக்காது. அதனால தான் ஒரு மாஸ்ட்ரோ, உலகத்துலேயே ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் ஃபைனஸ்ட் மியூசிஷியன்ஸ் எவர் த வேர்ல்ட் ஹஸ் சீன் அவர் தான். ஸோ வந்து இந்த மாதிரி ஒரு மியூசிக் இருக்கும், சினிமாட்டோகிராஃபி இருக்கும், ஒரு 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 மிக்ஸ்டான ஒரு ஃபீலிங்கை ஒரு ஒரு ஷாட் வந்து உங்களுக்குள்ளே உண்டாக்கும். ஒரு ஒரு ஃபீலிங்ஸ், ஒரு உணர்ச்சியோட ஒரு வெளிப்பாடும் ஒரு டிரான்ஸ்ஃபார்மேஷன் தான் வந்து சினிமா. ஸோ இப்படி இருக்க ஒரு இடத்துல வந்து நீ வந்து உட்காந்துக்கிட்டு ஒன்றுமே தெரியாமல் உட்காந்துட்டு வந்து பிளைண்டாக பார்க்குறவங்க இருக்காங்க. பிளைண்டாக இதை பற்றி ஒன்றுமே தெரியாமல் நின்று ரசிக்கிறவங்க இருக்கான். இதை வந்து விமர்சனம் பண்ணுறதுக்காக பார்க்குறவங்க இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் ஆகணும். அது தெரிஞ்சுக்காம நீ விமர்சனம் பண்ணுறது தப்பு. முதல்ல பிளைண்டாக வந்து ஒரு ரசிகனுக்கு இதெல்லாம் தேவையே கிடையாது. ஒரு ஆர்ட்டை வந்து இனிமேல் ஒரு பெயிண்டிங்கை ரசிக்கிறதுக்கு பெயிண்டிங்கை பற்றி தெரியணுன்றது அவசியம் கிடையாது. ஒரு மியூசிக்கு, இப்போ இளையராஜா வந்து மியூசிக் போடுறோன்னா அவருக்கு மியூசிக்கை பற்றி எல்லாமே தெரியும். அவர் வந்து ஒரு லெஜண்ட், ஒரு மாஸ்ட்ரோ அவர். ஆனால் வந்து அவர் மியூசிக்கை கேட்குறேன், எனக்கு வந்து மியூசிக்கை பற்றி ஒன்றுமே தெரியாது. அதுதான் மேட்ரு. ஒரு சினிமாட்டோகிராஃபியை பார்த்து எனக்கு ரசிக்க தெரியும், ஆனால் வந்து ஒரு இலையை கூட ஒழுங்காக எனக்கு ஃபோட்டோ எடுக்க தெரியாது. ஃபோட்டோகிராஃபினா என்னன்னே தெரியாது எனக்கு. ஸோ இந்த லெவல் ஆஃப் தான் இருக்கும். ஆனால் வந்து அதை ரசிப்பதற்கு எந்த ஒரு தகுதியுமே தேவையில்லை ஆர்ட்டை ரசிக்கிறதுக்கு. ஆனால் வந்து அதை விமர்சனம் பண்ணுறதுக்கும் இது தப்புன்னு சொல்கிறதுக்கும் உங்கள்கிட்ட வேலிடான பாயிண்ட் இருக்கணும். இதை தப்புன்னு நீ 19 சொல்லிட்டு போகவே முடியாது, நகரவே முடியாது. அப்புறம் வந்து ஆர்ட்டே வந்து ரொம்ப ஒரு டபு டாபிக் ஆயிடுச்சு. ஆர்ட்டை பற்றி யாரும் பேசுறதே கிடையாது. பேசினாலே அது ஏதோ தீண்டத்தகாத ஒரு டாபிக் மாதிரி ஆயிடுச்சு. அது ஒரு மனுஷன் ஆர்ட்டோட எவ்வளோ இன்டராக்ஷனாக இருக்கானோ அந்த அளவுக்கு தான் வந்து அவன் வந்து உயிர்ப்போட இருக்கான், அந்த அளவுக்கு தான் அவன் வந்து வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கானே அர்த்தமே. அதுதான் அவனோட ஒரு என்ன சொல்றது, ஒரு லைஃபோட ஒரு ரிஃப்ளெக்ஷன், மிரர்னு சொல்லலாம் ஆர்ட். ஸோ வந்து நீ வந்து எவ்வளோ ஆர்ட்டை விட்டு விலகி போறியோ அவ்வளோ வந்து உங்கள் லைஃப்பில் வந்து ஒரு மீனிங்லெஸ் லைஃபாக தான் உங்களுக்கு இருக்கும். ஒரு ஒரு பணத்துக்காக ஓடிட்டு இருக்க ஒரு ஒரு டெம்ப்ளேட் ஒரு மனிதனோட வாழ்க்கை தான் உங்களுக்கு இருக்கும். ஆர்ட்டை உங்கள் லைஃப்லேருந்து ஆர்ட்டை வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணி பாருங்கள். சும்மா ஒரு நாள் இமேஜின் பண்ணி பாருங்கள். ஒரு ஆர்ட்டும் இல்லாமல் சும்மா ஜஸ்ட் நீங்கள் வந்து ஒரு லைஃப்பை இமேஜின் பண்ணி பாருங்கள். லைஃப் வித்தவுட் ஆர்ட்ன்ற தனி டாப்பிக்லேயே பேசலாம், வேறு விஷயம். நீங்கள் இமேஜின் பண்ணி பாருங்கள். அதில் வந்து ஒரு பணத்துக்காக ஓடுற ஒரு மிருகம் மட்டும்தான் மீதி இருக்கும்னு நான் நினைக்கிறேன். என்னோட பர்செப்ஷன்ஸ் தான் இது எல்லாமே. இதெல்லாம் கரெக்டுன்னு சொல்கிறதுக்கு இல்லை. ஒரு பணத்துக்காக ஓடிட்டு இருக்க ஒரு மிஷின், ஒரு மிருகம் மாதிரி தான் நம்ம இருப்போம். மனிதன் அதுக்கப்புறம் எதுக்கு வந்து பரிணாம வளர்ச்சி அடையணும், எதுக்கு வந்து நம்ம இதெல்லாம் பண்ணணும், இப்படி ஒரு 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 அன்பியரபிள் லைஃப் எதுக்கு நம்ம வாழணும் அப்படின்னு நிறைய கேள்விகள் இருக்குது. லைஃப்பை பற்றின இந்த டாப்பிக்கில் ஏன் நான் சேர்த்தேன்னா, ஆர்ட்டும் லைஃப் ஆக்சுவலி ஒன்றா, ரெண்டுத்துக்கும் வந்து அர்த்தமே கிடையாது. ஆக்சுவலி லைஃப் இஸ் மீனிங்லெஸ். என்னோட பர்மிஷனோட நான் இங்கே பிறக்கல. இப்போது வந்து நான் ஏன் இங்கே பிறந்தேன்றது யாருக்குமே தெரியாது, எனக்கே தெரியாது. நான் எப்போ செத்து போவேன்றது யாருக்கும் தெரியாது. இப்போ பேசிகிட்டே இருக்கும்போது திடீர்னு மாடியில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கேன், திடீர்னு மின்னல் வந்து இடி வந்து மேலே அடிச்சு செத்து போயிட்டா கூட யாருக்குமே தெரியாது. எப்போ யார் சாவா அப்படிங்கிறது யாராலையுமே டிசைடே பண்ண முடியாது. ஸோ இப்படி ஒரு ஃப்ரெஜைல் லைஃப்பில், ஒரு டப்புன்னு எவாப்ரேட் ஆகிற ஒரு லைஃப்பில், ஒரு நிலையே இல்லாத ஒரு லைஃப்பில் ஒரு மீனிங்கே கிடையாது. ஆக்சுவலி லைஃப் இஸ் டு பி லிவ்ட், அவ்வளோதான். இந்த வாழ்க்கையே வாழ்வதற்கு தான், அது தவிர வேறு எந்த மீனிங்கும் எனக்கு இருக்க மாதிரி தெரியல. ஆனால் வந்து ஒரு
நம்ம பிறந்ததுலேருந்தே நம்ம மேலே ஒரு பொருளாதார ரீதியாகவும் நம்ம மேலே ஒரு 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 தத்துவ ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் நம்ம மேலே ஏதோ ஒரு கணத்தை வந்து இந்த சொசைட்டிங்கிறது நம்ம வீடே ஒரு சொசைட்டி தான். ஆக்சுவலி நம்ம வீட்டிலேருந்தே ஸ்டார்ட் ஆகிடும். பிறந்தோடனே ஸ்டார்ட் ஆகிடுங்க. நண்பனில் சொல்லுவாங்கள்ல, அவன் பையன் மட்டும் இன்ஜினியர், பேரை மட்டும் இன்ஜினியர் ஆகிடும் சொல்லிட்டோம், விட்டு உள்ளான்னு இருந்தா அப்படின்வாங்க. அந்த மாதிரி வந்து ஒருத்தன் பிறந்தோடனே வந்து அவன் மேலே ஆசைகள் வந்து விதைக்கப்படுது. அதை விட பெரிய கிரைம் வேறு எதுவுமே கிடையாது. அதை எப்படி டிஸ்கிரைப் பண்ணுறதுன்னு தெரியல. நமக்கு இது பேசுறதுக்கே ஆள் இல்லை. யாருமே அதை பற்றி பேசவே மாட்டோம். யாருன்னா இதை பற்றி 4 பேர் பேசுனாதான் 4 பேருக்கு தெரியும் இது ஒரு தப்பு. இப்படி ஒரு பாரங்கள் வந்து மனுஷன் மேலே அவன் பிறக்கல வந்து சாகுற வரைக்கும் ஏதோ ஒரு பாரம் இருந்துகிட்டே இருக்கும். பார்த்தீங்கன்னா பிறந்தோடனே வந்து நம்ம அப்படியே வளருவோம். வளர்ந்துக்கிட்டே இருக்கும்போது ஒரு 5 வயசுல ஒருத்தர் வீட்டுக்கு கெஸ்ட் வர்றான்னாக்க நீ என்ன பாவ போற? ஏன்டா ஒரு 5 வயசு குழந்தைக்கு என்னடா தெரியும்? அவன் என்ன ஆக போறான்னா அவன் எதனோ ஒன்று சொல்லுவான். நான்லாம் வந்து அப்போ வந்து ஏரோப்ளேன் ஓட்ட போறேன்னு சொல்லிட்டு சுத்திட்டு இருந்தேன். சுத்திட்டு இருந்தேன். அப்புறம் அது மாதிரிலாம் இன்ட்ரெஸ்டே இல்லை சுத்தம். ஸோ வந்து ஏரோப்ளேன் ஓட்ட போறேன்னு சுத்திட்டு இருந்தேன். ஃபேமிலியெல்லாம் வந்து ஃப்ரீயாக கூப்பிட்டு போயிடலாம், நம்ம வந்து ஃப்ளைட் ஓட்டலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஸோ இந்த மூட நம்பிக்கையில் ஒரு அழகு இருக்குது. ஆக்சுவலி மூட நம்பிக்கைகள்லையும் ஆர்டியும் லைஃப்லேருந்து தூக்கிட்டா ஆக்சுவலி ஒன்றுமே இருக்காது. இந்த மூட நம்பிக்கைக்கெல்லாம் எதிராக நிறைய எனக்கு தாட்ஸ் இருக்குது. ஆனால் வந்து ஒரு நாள் வந்து உட்காந்து யோசிச்சு பார்த்தோன்னா இந்த சூப்பர்ஸ்டிஷன்ஸையும் ஆர்டியும் லைஃப்லேருந்து ரிமூவ் பண்ணிட்டா நமக்கு ஒன்றுமே இல்லை மிச்சங்கிறதுதான் வந்து இருக்குது. இந்த சூப்பர்ஸ்டிஷன்ஸ் வந்து எந்த லெவல் வரைக்கும் ஓகேனா, கமல் சொல்ற மாதிரி ஒரு சாண்டா கிளாஸ் வந்து கிஃப்ட் கொடுப்பாரு, குழந்தைங்க சந்தோஷமா இருப்பாங்கன்ற லெவல் வரைக்கும் ஓகே. ஒரு ஒரு உட்காந்து எங்கேயோ ஒரு ஓரத்துல கோயில் ஓரத்துல உட்காந்து இருப்பான் ஒரு கிளி ஜோசியன், அவன்கிட்ட போயிட்டு ஒரு 2 ரூபா கொடுத்தோன்னா, ஒரு 5 ரூபா கொடுத்தோன்னா ஏதோ நம்ம லைஃபுக்கு ஆட் பண்ணிடுவோம். ஆக்சுவலி வந்து எப்படி சொல்லுவான்னா, நீங்க போங்க, நல்ல நல்ல நேரம் வருது, இதுக்கு மேல நல்லா இருப்பீங்க, ஏதோ ஒன்று சொல்லி நம்மளோட உற்சாகத்தை ஏதோ ஒரு விதத்தை தூண்டுவான். அது வரைக்கும் இந்த சூப்பர்ஸ்டிஷன்ஸ் மனுஷனுக்கு ஓகேன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி மற்றவனோட தனிப்பட்ட முறையில் எந்த தாக்குதலும் இல்லாமல் ஒரு மனுஷனுக்கு ஏதோ ஒரு விதத்தில் ஏதோ ஒன்று ஆட் பண்ணுற ஒரு சூப்பர்ஸ்டிஷன்ஸ் இருக்கலாம். அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ வந்து இப்படிப்பட்ட ஒரு ப்ரெஷர்டு லைஃப்பில் தான் நம்ம இருக்கோம். ஏதோ ஒரு சிக்கலுக்குள்ளேயும் ஏதோ ஒரு பாரத்துக்குள்ளேயும் நம்ம வந்து சிக்கிட்டே இருக்கோம் ஒரு டைமும். ஆனால் வந்து நின்று யோசிச்சு பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே நம்ம ஏன் வந்தோம்னு யோசிச்சிங்கன்னா ரீசனே இருக்காது. ஆக்சுவலி எந்த ஆக்டுக்குமே ரீசனே கிடையாதுன்னு சொல்கிறது தான் வந்து இந்த உலகத்தோட நியதியே, இந்த யூனிவர்ஸோட தியரியே அதுதான். எந்த ஆக்டுக்குமே உண்மையிலே எதுவுமே கிடையாது. ஆக்சுவலி ரீசனே கிடையாது எந்த ஆக்டுக்குமே. அதான் வந்து ஃபேக்ட். இப்போ வந்து நான் வந்து அப்படியே ஸ்கூலுக்கு போனேன், அப்படியே ஏதோ ஸ்கூலில் படிச்சுட்டு 10th வந்து செம மார்க் எடுத்துட்டேன். அது எப்படி எடுத்தேன் என்ன எனக்கே தெரியாது. நான் படிக்கவே மாட்டேன், எப்படி அவ்வளோ மார்க் எடுத்தேன்னு எனக்கே தெரியாது. 96% எடுத்துட்டேன். ஸோ எனக்கு வந்து அந்த 96% எடுத்துட்டேங்கிற அந்த ஹாப்பினஸை விட அடுத்து வந்து 12th வந்து நான் இதே மாதிரி பயங்கரமாக படித்து பயங்கரமாக ஒரு மார்க் எடுப்பேன்னு சொல்லி இவங்களே ஒன்று இமேஜின் பண்ணிட்டு ஃபேமிலியில் இந்த ப்ரெஷரை என் மேலே போடும்போது அது ரொம்ப வந்து பெரிய பாரமாக எனக்கு பட்டுச்சு. ஏன்டா இவ்வளோ மார்க் எடுத்தோன்ற மாதிரி ஆயிடுச்சு எனக்கு. அப்போது 12th வந்து நான் வந்து 1100 மேலே எடுப்பேன் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க. நான் அப்படியே சொல்லிட்டேன், எனக்கு படிக்கும் போதே நான் வந்து ஆக்சுவலி வந்து கல்ச்சருக்கு கிராஸ் ஆகிற மாதிரி நான் வந்து போர்ட் கிராஸ் ஆகிட்டேன். ஆக்சுவலி வந்து நான் 10th வரைக்கும் சிபிஎஸ்சியில் படிச்சுட்டு இருந்தேன். 11th 12th ஸ்டேட் போர்டில் மாறிட்டேன். நிறைய பேர் பிரெயின் வாஷ் பண்ணிட்டாங்க, சிபிஎஸ்சிலாம் படிக்க முடியாது, நம்ம ஸ்டேட்டில் வந்து வேலை கிடையாது, வேலைக்காக படிக்கிற ஒரு ஆளுங்க தானே நம்மலாம். எனக்கு அப்போ அவ்வளோ அறிவெல்லாம் கிடையாது, இப்போவும் அவ்வளோ அறிவு கிடையாது. ஆனால் வந்து சம்பவங்களே பார்க்க தெரியும், நோட்டீஸ் பண்ண தெரியும். இது தப்புன்ற அளவுக்கு அறிவு வந்திருக்கு. இப்போதான் வந்திருக்கு. 20 வயசுல தான் இந்த அறிவே வந்திருக்கு. இன்னும் என்ன ஆக போதோ லைஃப்பில். இப்போ வந்து இப்படி ஒரு 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 முட்டாள் ஒரு சமூகம்னு சொல்லலாம். ஒரு பேத்தட்டிக் என்ன வார்த்தை யூஸ் பண்ணுறது இவனுங்களெல்லாம் எனக்கு தெரியல. அசிங்கமாக தான் பேசணும் இதுக்கு மேலாம். இப்படி ஒரு
ஒரு ஒரு வட்டத்தை உருவாக்கிட்டு இந்த வட்டத்துக்குள்ள அவன் மட்டும் இருந்தா அதுல எந்த ப்ராப்ளமும் கிடையாது. ஒரு வட்டத்தை போட்டுட்டு எல்லாரும் இந்த வட்டத்துக்குள்ளதான் இருக்கணும், இதுதான் கரெக்டான லைஃப்னு இவனே சொல்லிடுறான். இந்த சூப்பர் டீலக்ஸ் சொல்ற மாதிரி இந்த மனுஷன் வந்து இதுதான் சரின்னு சொல்லுவானுங்க கொஞ்ச நாளைக்கு. இது வந்து இப்போ வந்து இந்த சிஸ்டம் அனலைசிங்கே இப்படிதான் இருக்கும். ஒரு கவர்மெண்டோட சிஸ்டம் அனலைசிங்கே இப்படிதான் இருக்கும். இதுதான் சரின்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஒரு காலத்துல சத்தியெல்லாம் வந்து கரெக்டா இருந்தது. புருஷன் சத்துட்டா வந்து பொண்டாட்டியை தூக்கி அவளோட விருப்பமே இல்லாம தூக்கிட்டு போய் அதே உடன்கட்டை ஏற்றிடுவாங்க, எல்லாம் குழிக்குள்ள இறக்கிடுவானுங்க. இதெல்லாம் வந்து சரின்னு இருந்தது. ஆனா இப்பெல்லாம் அதை பண்ணா அது வந்து ஒரு கிரைம், தண்டிக்கத்தக்கது அது. ஸோ இப்படிதான் வந்து மனுஷன் வந்து வாழ்வதற்கான திட்டங்களையும் ரூல்ஸையும் ஒழுக்க மாத்திக்கிட்டே இருப்பான். இப்போ வந்து முன்னாடி வந்து கள்ள தொடர்புன்னு சொல்லிட்டு இருந்தது, இப்போ வந்து லீகல் லவ் ஆயிடுச்சு. இப்போ ஓரின பாலினம் லவ் வந்து இப்போ வந்து சட்டபூர்வம் ஆயிடுச்சு. ஸோ வந்து இப்படிதான் வந்து மனுஷன் வந்து இதுதான் சரின்னு எதையுமே சொல்லவே முடியாது. இது ஒரு ஃப்ரெஜைல் லைஃப், இது ஒரு லைஃப்லெஸ் லைஃப்னு சொல்லலாம். காரணமே இல்லாத ஒரு லைஃப் தான் இது. இதுல வந்து காரணங்களை தேடிக்கிட்டு ஒரு நேரத்துல ஒரு ப்ரெஷரை வந்து தேவையில்லாம மனுஷங்க மேல சக மனுஷன் திணிச்சுக்கிட்டே இருப்பான். இப்போ வந்து 12th எனக்கு இந்த ப்ரெஷர் இருந்தது, 12th மார்க் இருக்கு. ஆனா எனக்கு வந்து இந்த ப்ரெஷர்லாம் வந்து என்னை எங்கேயுமே பாதிக்கல. ஸ்டார்டிங்ல ஓரளவுக்கு இந்த ப்ரெஷர் இருந்தது. அதுக்கு மேல வந்து அவன் சொன்னா எனக்கு என்ன, நான் எப்பவும் போலதான் இருப்பேன்னு சொல்லிட்டு ஜாலியா நான் 11th 12th மாதிரி லைஃப் எங்கேயுமே என்ஜாய் பண்ணல. செம்ம ஜாலியா இருந்தேன். மார்க் எதுவும் வரல, 800 சம்திங் தான் வந்தது. ஏதோ ஒரு காலேஜ்ல போய் சேர்ந்தேன். எதுக்கு சேர்ந்தேன்னு எனக்கே தெரியாது சத்தியமா. மெச்சூரிட்டி இல்லாம தான் இன்ஜினியரிங் எடுத்தேன். யாரும் கைட் பண்றதுக்கும் ஆள் கிடையாது. எனக்கு விஸ்காம் படிக்கணும்னு ஆசை. ஆனா வந்து அதை வீட்டுல சொல்ற அளவுக்கு அப்ப தைரியம் கிடையாது. வீட்டுல சொன்னாலும் ஒத்துக்க மாட்டாங்க எப்படியோ. ஐயோ, எப்படின்னா வந்து சொந்தக்காரங்க இன்ஜினியரிங்கா இருக்காங்க, சொந்தக்காரங்க டாக்டரா இருக்காங்க, சொந்தக்காரங்க வக்கீலா இருக்கான். இது உள்ளே நம்ம பண்ணியாகும். இப்படி ஒரு சோசியல் ப்ரெஷர் இருக்கு. அதான் சொல்றேன், ஒரு கட்டத்துலயும் ஒரு நாள்லயும் ஒரு நிமிஷத்துலயும் ஒரு செகண்ட்லயும் ஏதோ ஒரு பிரச்சனை நம்ம மேல போட்டுக்கிட்டே இருக்கோம். எதுக்கு நம்ம இந்த வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்கோம்னு யாருக்குமே தெரியாது. எனக்கே தெரியாது. இப்ப நான் எதுக்கு இதெல்லாம் பேசிட்டு இருக்கேன் லூஸ் மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே தெரியாது. அதான் இவ்வளோ வந்து ஒண்ணுமே இல்லாத ஒரு ஜீரோ தான், ஒரு சைஃபர் தான் வந்து இந்த லைஃப். ஒரு அன்டிஸ்கிரைபபிள், என்ன ஒத்துக்கிறாங்க. ஸோ வந்து இப்படி இருக்கும்போது வந்து இந்த ப்ரெஷர்ல இருந்து நமக்கு வந்து உண்மையை தேடுறதுக்கு வந்து ஆர்ட் அண்ட் லிட்ரேச்சர் மட்டும்தான் இருக்கு. ஆக்சுவலி வந்து ஒரு புக்கு படிச்சீங்கன்னா உங்களுக்கு ஒரு பர்செப்ஷன் ஓப்பன் ஆகாது. பல ஏரியாஸ்ல பல ஐ ஓப்பனிங்ஸ் இருக்கும் ஒரே புக்ல. ஆக்சுவலி நான் வந்து நிறைய புக்கெல்லாம் படிச்சதே கிடையாது. நான் வந்து போர் அடிச்சிடும் எனக்கு உடனே. ரெண்டு அது ஆக்சுவலி முதல் 10 வரியில வந்து அது என்னை இன்ட்ரெஸ்ட் பண்ணி உள்ள கொண்டு போகலன்னா வந்து அது போர் அடிச்சிடும். அது அவ்வளவுதான், அது காலி அந்த புக்கு, அவ்வளவுதான். அது வாங்கினதும் சரி, அது தூக்கி போலே கிடக்காது. ஸோ இந்த மாதிரி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போகிற புக்ஸ் மட்டும் தான் நான் படிப்பேன். மற்றபடிலாம் எனக்கு பெரிய ரீடர்லாம் கிடையாது. ஆனால் நான் படித்த ரொம்ப கவுண்டபிள் புக்ஸ்லேயே வந்து எனக்கு நிறைய ஐ ஓப்பனிங்ஸ் ஆகிருக்கு. இதெல்லாம் வந்து நான் தப்புன்னு நினச்சிட்டு இருந்த நிறைய விஷயங்கள் வந்து எனக்கு சரின்னு பட்டுது. அவங்களோட பெர்செப்ஷன்ஸ் கேட்குறோம்ல. இப்போ அந்த அசுரன் படம் வந்தது. அந்த 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 படம் வந்து நாவல் வந்து அந்த படம் வரத்துக்கு 2 வருஷம் முன்னாடியே நான் படித்தேன். ஆக்சுவலி அது எப்படின்னா வந்து ஒரு ஒரு 3 ஜென்ரேஷன்ஸோட ஒரு 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 லைஃபை அது ஆக்சுவலி வந்து அசுரன் வந்து அது ஜாதி படமாக மாற்றிட்டாங்க. ஆக்சுவலி படத்தில் அது விற்கிறதுக்காக எதுக்கு பண்ணாங்கன்னு தெரியல. அது ஆக்சுவலி ஒரு ஜாதி பிரச்சனையே கிடையாது. ஆக்சுவலி அது வந்து ஒரு கம்யூனல், ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு பணம் ரீதியான பிரச்சனை அது. ஆக்சுவலி எப்படின்னா வந்து பணம் இல்லாதவனுக்கும் பணம் இருக்கிறவனுக்கும் உள்ள டிஃப்ரென்சஸ், அவங்க ஒரே லேண்ட்ஸ்கேப்பில் வந்து வாழ்ந்தா எப்படி இருக்கும், ஒரு பணம் இருக்கிறவன் எப்படி வந்து ஒரு இல்லாதவனை வந்து இல்லாதவன்கிட்ட இருக்கிற அந்த கொஞ்சோண்டு இருக்கிறது எப்படி பிடிக்கணும்னு நினைக்கிறான். அந்த சைக்காலஜியை பற்றி பேசுகிற படம், ஒரு நாவல் அது.
ஆக்சுவலி வந்து அந்த நாவல் ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் பிடிச்சிருக்கு. அந்த அந்த கிரிப்பும் அந்த ஓல்டும் அசுரன் படத்தில் 5% கூட கிடையாது. ஆனால் தான் படம் பார்த்துட்டு உடனே எனக்கு பிடிக்கல, சுத்தமாக பிடிக்கவே இல்லை. ரெண்டாவது வாட்டி பார்க்கும்போது ஓகே, நாவலை மறந்துட்டு கொஞ்சம் பார்த்தேன், ஓகேவா இருந்துச்சு படம். நாவலோட சேர்த்து அந்த படத்தை பார்த்தா நாவலோட 5% கூட அது கிடையாது. ஒரு லிட்ரேச்சரோட ஒரு என்கேஜ்மெண்ட் அதுதான். ஒரு லிட்ரேச்சர் வந்து ஒரு 3 ஜென்ரேஷனோட லைஃப்பை வந்து நீங்கள் வந்து போய் வாழ முடியாது, போயிட்டு தேட முடியாது, பார்க்க முடியாது. ஆனால் ஒரு லிட்ரேச்சர் நீங்கள் படிச்சீங்கன்னா ஒரு 3 ஜென்ரேஷன், நான் இது சொல்கிறது 30 ஜென்ரேஷன் 300 ஜென்ரேஷனோட லைஃப்பை வந்து ஒரு 300-400 பேஜஸ் புக்கில் வந்து அடக்கியிருப்பாங்க நிறைய ரைட்டர்ஸ். ஸோ இந்த இந்த சாதியின் ரீதியான வர கொடுமைகளை பற்றின ஒரு 2000 வருஷ கொடுமைகளை 300-400 பேஜஸ்க்குள்ளே நிறைய ரைட்டர்ஸ் அடக்கியிருக்காங்க. அதெல்லாம் படிச்சிங்கன்னா வந்து உங்களுக்கு இந்த ஜாதி மேலேயும் மதம் மேலேயும் இருக்க பற்றே விட்டு போயிடும். அவ்வளோ மோசமான மனநோய் இது. இந்த ஜாதி மதம், இந்த மனுஷன் வந்து ஆக்சுவலி பறவை மாதிரி வாழணும், எந்த ஒரு எல்லைக்கோடு இல்லாமல். தேசப்பற்றுன்றது ஒரு அயோக்கியத்தனம் தான். அது தேசப்பற்றுன்னா என்ன? ஹிட்லருக்கு இருந்தது தேசப்பற்று தான். அது வந்து என்ன சொல்லுவீங்க நீங்கள்? அவன் ஒரு சைக்கோ அவன், ஆனால் அதை வந்து தேசப்பற்றுன்னு அவன் சொன்னான். அதுதான் தேசப்பற்று. ஆக்சுவலி ஒரு தேசப்பற்றுன்றது எப்படி இருக்கும்னா, நீ ஒரு லேண்ட்ஸ்கேப்பில் வாழ்கிற, இந்தியான்ற ஒரு ஒரு நிலப்பரப்பில் வாழ்கிற, பாகிஸ்தான்ற ஒரு நிலப்பரப்பில் அவன் வாழ்ந்துட்டு இருக்கான். நீயும் மனுஷன்தான், அவனும் மனுஷன்தான். உனக்கு இடையில என்ன இருக்குன்னா மதம் இருக்கு. ஸோ இந்த மதம், இந்த தேசம், இந்த இனம், இந்த மொழி, இதெல்லாம் பற்று கிடையாது, இதெல்லாம் வெறி. இதெல்லாம் வந்து சட்டப்பூர்வமாகவே இதெல்லாம் வந்து கிரைம்னு அறிவிக்கணும். இதெல்லாம் நடக்கவே நடக்காதானா? ரொம்ப வந்து ஒரு இப்படிப்பட்ட ஒரு லைஃப்பில் வந்து அவனும் சாதாரண மனுஷன்தான். பாகிஸ்தான்லேயும் 3 வேளை சாப்பாடுக்காக உழைக்கிற சாமானியம் இருக்கான், இங்கேயும் டெரரிஸ்ட் இருக்கான். ஸோ வந்து ஒரு நாடே டெரரிஸ்ட் நாடுன்னு சொல்கிறது, ஒரு 10 நாடு சேர்ந்து அதை கார்னர் பண்ணுறதுக்கு இராணுவ ஒப்பந்தம் போடுறது, ஆயுதங்கள் தயாரிக்கிறது. ஆயுதங்கள்னு ஒன்று இல்லைன்னா போர்னு ஒன்று நடக்காது. போர்னு ஒன்று இல்லைன்னா எல்லைகள் தேவை கிடையாது. பறவைகள் வந்து எல்லைகளோட இருக்கு கிடையாது. எத்தனையோ மைல்கள் பறந்துட்டு அது பாட்டு சந்தோஷமாக தான் வாழ்ந்துன்னு இருக்கு. அதுங்களுக்குள்ள எல்லை கிடையாது. நாய்ங்க தான் வந்து எல்லை வச்சுருக்கோம். இப்போ எங்கள் ஏரியா நாய் வந்து பக்கத்து ஏரியாவில் வந்து ஒரு நாய் உள்ளே வந்துச்சுன்னா வந்து விடாது, உள்ளே விடாது. கொஞ்ச நாள் சண்டை போடும், அதுக்கப்புறம் ஒரு 2 நாளில் அதுவே பழகிடும். ஒரு நாயே 2 நாளில் வந்து திருந்துது. ஆனால் இந்த மனுஷன் நாய்ங்க வந்து இன்னும் 1000 வருஷம் ஆனாலும் திருந்த மாட்டாங்க. டாபிக் ரொம்ப வெளியே போயிட்டேன். பட் இருந்தாலும் இதுதான் வந்து லைஃபோட ரியாலிட்டி. இப்படி ஒரு குரூவலான, ஒரு மோசமான, இதை வந்து எதுக்கு வாழணும் இந்த மாதிரி ஒரு லைஃப்ன்ற கேள்விக்கு ஆர்ட் மட்டும்தான் ஒரு பதிலாக இருக்கு. ஸோ இப்படிப்பட்ட ஒரு 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 பியூரான ஒரு விஷயத்த வந்து நம்ம வந்து நிறைய பேர் வந்து லைஃப்பில் வந்து மிஸ் பண்ணிட்டோம்னு நான் நினைக்கிறேன். நானே வந்து ரொம்ப லேட்டராக தான் இந்த ஆர்ட் ரூலெல்லாம் இன்ட்ரடியூஸ் ஆனேன். ஆக்சுவலி எனக்கு ஆர்ட் இன்ட்ரடியூஸ் ஆனது வந்து இன்ட்ரடியூஸ் ஆனது எப்படின்னா வந்து சோஷியல் மீடியாவில் இருந்தான். இது சின்ன சின்ன படம்லாம் இன்ட்ரடியூஸ் ஆச்சு. இந்த வெளிநாட்டு படம், இந்தியாவிலே வந்து நல்ல படம் ஃபில்ம் மேக்கர்ஸ்லாம் நிறைய இருக்காங்க. எனக்கு ஆர்ட் இன்ட்ரடியூஸ் ஆனது ஃபிலிம்ஸில் இருந்தான். நிறைய ஃபிலிம்ஸ் பார்க்க ஆரம்பித்தேன். இந்த ஆக்சுவலி கரெக்டாக அந்த செகண்ட் இயர், நான் காலேஜ் செகண்ட் இயரில் இருந்தால் நிறைய ஃபிலிம்ஸ் பார்க்க ஆரம்பித்தேன். அதெல்லாம் பார்க்க ஆரம்பித்தோடனே நிறைய ஐ ஓப்பனிங் ஆச்சு. ஆக்சுவலி நம்ம வந்து ஒரு கூத்துலேருந்து வந்திருக்கோம் ஒரு சினிமா ஆக்சுவலி. ஸோ வந்து இந்த ஆர்ட் ஃபார்மில் வந்து நம்ம எப்படி இதை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணிக்கிறோன்றது தான் மேட்ரு. அந்த செல்வராகவன் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த மியூசிக், இந்த சாங்ஸை யூஸ் பண்ணி நரேட் பண்ணுறதுலேயே செல்வராகவன் தான் உண்மையான ஒரு டான்னு சொல்லலாம். பயங்கரமாக யூஸ் பண்ணியிருப்பார் மியூசிக்கை. அந்த இடத்துல அந்த சாங் இல்லைன்னா வந்து அந்த மீனிங்கே இருக்காது. ஆக்சுவலி அந்த சீனுக்கு மீனிங்கே இருக்காது. அவ்வளோ ஆட் பண்ணும். சில பேர் வந்து விற்கிறதுக்காக போடுவாங்க. அவர் வந்து உண்மையிலேயே ஆர்டிஸ்டிக்கலாக அந்த சாங்கை டீல் பண்ணியிருப்பார். நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய சாங்ஸ் தெரியும். ஒரு நாளில், அப்புறம் வந்து இந்த நிறைய இடத்துல அந்த சாங்ஸை வச்சு தான் வந்து அந்த கேரக்டர்ஸோட எமோஷன்ஸையே வந்து சொல்லுவார். இது காதலா, அதெல்லாம் சூப்பராக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும் அது பார்க்குறதுக்கு. இந்த மாதிரி லைட் ஃபில்ம் மேக்கர்ஸும் நிறைய பேர் இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பாலு மகேந்திரா, அப்புறம் மகேந்திரன், அவங்களாம் வந்து
சூப்பர் எலைட் ஃபிலிம்ஸ்லாம் எடுத்திருக்காங்க. ஆக்சுவலி வந்து இப்போ ரொம்ப ஃபாரின் ஃபிலிம்ஸோட பயங்கர ஆர்டிஸ்டிக் சென்ஸ் நிறைய இருக்கும் பாலுமகேந்திரா படத்தில். பார்த்தீங்கன்னா வந்து இப்போது அவர் சாகத்துக்கு முன்னாடி கடைசியாக வந்து தலைமுறைகள்னு ஒரு படம் எடுத்தார். 2013 நினைக்கிறேன் அந்த படம் ரிலீஸ் ஆனது. கண்டிப்பாக பாருங்கள் டைம் கிடச்சா. ரொம்ப வந்து சூப்பரான படம். நான் ஸ்டில் கேமராவில் எடுத்திருப்பார். அது வந்து ஆக்சுவலி ஒரு ஸ்டில் கேமராவோட ஒரு பைபிள்னு சொல்லலாம், ஒரு குரான்னு சொல்லலாம், பகவத்கீதைன்னு சொல்லலாம், என்ன வேணால் சொல்லிக்கலாம். அவங்க இஷ்டத்துக்கு சொல்லலாம். என்னென்னா வந்து அவ்வளோ ஒரு ஃபிலிம் லாங்குவேஜ் வந்து சூப்பராக எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருப்பார். அந்த ஸ்டில் கேமரா அது ஆக்சுவலி ஃபிலிம் கேமராவில் எடுத்துருக்க மாட்டார். அவ்வளோ அவ்வளோ அழகான ஒரு சினிமாட்டோகிராஃபியை வந்து ஸ்டில் கேமராவில் வந்து கொண்டு வர முடியுமான்னு சொல்லிட்டு போனார் அவர் ஆக்சுவலி. அதுலேருந்து என்ன தெரியுதுன்னா வந்து கேமரா முக்கியம் கிடையாது, கேமரா பின்னாடி ஏமா இருக்கான்றது தான் முக்கியம். ஸோ இதை வந்து எங்கேயா ஒரு இடத்துல கன்க்ளூட் பண்ணோம். இதை பேசினே இருந்தால் பேசிக்கிட்டே இருக்கலாம். ஆக்சுவலி 50 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ என்னன்னா வந்து இந்த லைஃப்பும் இந்த ஆர்ட்டும் ஒன்று தான். இது ஒரு மேஜிக். இது நம்ம அடுத்த ஜென்மம்னு ஒன்று இருக்கான்னு யாருக்குமே தெரியாது. அடுத்து இந்த மாதிரி ஒரு 2 கை 2 காலோட பிறப்போமான்றது யாருக்கும் தெரியாது. உயிரோட இருப்பாமான்றதே யாருக்கும் தெரியாது. நீ ஏதோ ஒரு ஏரியாவில் ஏதோ ஒரு நாயா பிறந்து எவன்கிட்டயோ கல்லடி வாங்கி கூட இருக்கலாம். அடுத்த ஜென்மம்னு ஒன்று அதனால நம்பிக்கை இல்லை நமக்கு. இருக்கலாம், அப்படியும் பிறக்கலாம், நீ பிறக்காமலேயும் இருக்கலாம். இப்படிப்பட்ட ஒரு எவாப்ரேட் ஆகக்கூடிய ஒரு ஒரு ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் லைஃப்பில் வந்து இதோடைய அர்த்தமே வேற ஒன்றுமே கிடையாது. வாழ்கிறது தான் மட்டுமே அர்த்தமே. அதனால வந்து நீங்கள் பண்ணிட்டு இருக்கிறதெல்லாம் வந்து கோடி கோடியாக பணம் சேர்க்கலாம், லட்சமாக பணம் சம்பாதிக்கணும், அது உங்கள் எய்மாக இருக்கலாம், அது உங்கள் லைஃபாக இருக்கலாம், அது தப்பு சொல்ல. ஆனால் அதெல்லாம் நீங்கள் பண்ணிட்டு ஒரு நாள் வந்து திரும்பி பார்த்தீங்கன்னா நீங்கள் வாழவே இல்லைன்றது ரொம்ப. அப்போ அந்த மொமெண்ட் வந்து உங்களால் தாங்கவே முடியாது. சத்தியமாக யாராலையுமே தாங்கவே முடியாது. அதை வந்து யாருமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிடாதீங்கன்றதுக்காக தான் இவ்வளோ நேரமாக பேசிக்கின்னு இருக்கேன். நானும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். அதனால் வந்து இப்படி ஒரு ஃப்ரெஜைலான ஒரு லைஃப்பில் ஒரு 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 சக மனுஷங்கிட்ட அன்பாக இருந்துட்டு நான் யாரை பற்றியும் எந்த ஒரு கம்ப்ளைண்ட்ஸும் கொடுக்காம எல்லாத்தையும் கம்ப்ளைண்ட் பண்ணாமல், ஆனால் அதுக்குன்றதுக்காக ரொம்ப பிளைண்டாக இருக்க சொல்லலை. உங்கள் பக்கத்தில் ஒரு தப்பு நடக்குதுன்னா அது தப்புன்னு சொல்கிறது தான் சரி. ஒரு தப்பு நடக்கிற இடத்துல நீ சைலண்ட்டாக இருந்துட்டேன்னா நீ அந்த தப்புக்கு உடந்தன்னு அர்த்தம். அது வேற. பட் ஆனால் வந்து எல்லா இடத்துலையும் எல்லா மனுஷங்களோட எல்லா ஆக்ட்லேயும் எல்லா வார்த்தைகளையும் இது குறை கண்டுபிடிச்சிக்கிட்டு ஒரு மெக்கானிக்கல் லைஃப் வாழாமல் இந்த லைஃபே வந்து ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம், ஒரு ஒரு சஸ்பென்ஸான ஒரு ட்ராமா இது. ஷேக்ஸ்பியர் சொல்கிற மாதிரி லைஃப் இஸ் வேர்ல்ட் இஸ் a ஸ்டேஜ், லைஃப் இஸ் a ட்ராமா, we are the actors, God is the director, when he says cut the whole thing is done அப்படின்வாரு. ஸோ இப்படி ஒரு ஸ்டேஜில் வந்து ஒரு ஒரு அந்த கையை வச்சு ஒரு ஆர்ட் ஒன்று இருக்கும். கையை வச்சு ட்ராமா வந்து தசாவதாரத்துலலாம் அந்த ஒரு ஆக்ட் ப்ளே ஒன்று வரும், அந்த ஸ்க்ரீனில் பண்ணுவாங்க. அது பேர் எனக்கு தெரியல. அந்த மாதிரி ஒரு ஆக்ட் தான் அது. யார் நம்மளை கண்ட்ரோல் பண்ணிருக்கான்னு யாரும் தெரியாது. நம்ம மைண்டு தான் நம்மளை கண்ட்ரோல் பண்ணிகிட்ருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இப்படி ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயத்த வந்து பணத்தை தேடி ஓடுறதுக்காகவும் ஒரு பொசிஷனை தேடி ஓடுறதுக்காகவும் ஒரு நிலையே இல்லாத ஒரு திங்ஸை பற்றி செல்லாமல் போயிடும். காசு எல்லாம் பேப்பர் தான் எரிஞ்சு போயிடும், பர்ஸ் தொலைஞ்சு போகும். இந்த மாதிரி வந்து ஒரு பணம் இல்லாமல் லைஃப் வாழ முடியாதுன்ற ஒரு ஸ்டேஜுக்கு நம்ம வந்துட்டோம். அதனால வந்து ஒரு வாழ்கிறதுக்கு ஒரு பணம் வேணுமே தவிர இந்த பணத்தை நோக்கமாக வச்சு ஓடிக்கிட்டு இருக்கலாம். பர்செப்ஷன்ஸ் டிஃபர் ஆகும். ஆனால் வந்து ஒரு நாள் நீங்கள் திரும்பி பார்த்தீங்கன்னா உங்கள் லைஃப்பில் வந்து ஒன்றுமே இருக்காது, ஒரு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்காது, ரொம்ப ஒரு ஃப்ளாட் லைனாக இருக்கும். அது என்ன இழவிடாது அப்படின்ற மாதிரி இருக்கும். இவங்க கதையை வந்து நீங்கள் எவன்ட்டையுமே சொல்ல முடியாது, எவன் ஊன்ட்டையும் நீ சொல்ல முடியாது. அது ரொம்ப ஹேட்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வந்து என்ன சொல்ல வரேன்னா, பட்டாசுனா வடியுது என்னன்னு தெரில. ஸோ என்ன சொல்ல வரேன்னா இந்த ஒரு மீனிங்லெஸ் லைஃப்பை வந்து பியூட்டிஃபுல்லாக வந்து வாழ்கிறதே ஒரு மீனிங் தான்ன்றது தான் நான் சொல்ல வரேன். முடிஞ்ச வரைக்கும் ஆர்ட்டோட ரொம்ப எங்கேஜாக இருங்க.
நிறைய ஃபிலிம்ஸ் பாருங்கள், பெயிண்டிங்ஸ் பாருங்கள், மியூசிக் நிறைய கேளுங்க. நம்ம ஊர்லேயே ஒரு மாஸ்டர் இருக்கார், மியூசிக் நிறைய கேளுங்க. ஸோ இப்படிப்பட்ட ஒரு ஒரு லைஃப் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு பிடிச்ச வேலையை செய்யுங்க, அதில் பணம் சம்பாதிங்க, லைஃப் ஆக்சுவலி என்கேஜாக வச்சுக்கோங்க. இதெல்லாம் சரியா தப்பா என்னன்னே தெரியல. ஆனால் ஒரு செட்டப்புக்குள்ளே நம்ம வந்துட்டோம், இதுதான் சரின்ற மாதிரி ஒரு செட்டப் வந்து உருவாக்கிட்டாங்க. அதுக்குள்ளே தான் நம்ம வாழ்ந்தாகணும். ஆனால் இந்த ஒரு செட்டப்புக்குள்ளே உங்கள் லைஃப் எப்படி பியூட்டிஃபுல்லாக வாழ முடியுமோ, உங்களுக்கு பிடிச்ச வேலையை செய்யுங்க. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு லைஃப்பை அமைச்சிக்கிறது தான் வந்து அமைச்சிட்டு இந்த ஒரு இப்படி ஒரு ஒரு அர்த்தமற்ற வாழ்க்கையை வந்து வாழ்கிறது தான் வந்து பெரிய அர்த்தம்னு சொல்லி சூப்பர் டீலக்ஸில் முடிச்சிருப்பாங்க. அந்த மாதிரி தான் நானும் கன்க்ளூட் பண்ணணும்னு நினைக்கிறேன். இந்த வாழ்க்கையே ஒரு அர்த்தமற்றது, ஆனால் ரொம்ப வந்து உன்னதமானதுன்னு சொல்லியிருப்பாங்க. அது இல்லை, ரொம்ப வந்து ட்ரூவான ஒரு லைன்ஸ் அது. ஸோ லீவ் ஹாப்பிலி. சும்மா அப்படியே பேசணும்னு ஆரம்பித்து பேசினது தான். 1 hour ஆயிடுச்சு கிட்டத்தட்ட. இவ்வளோ நேரம் கேட்டுட்டு இருந்தீங்கனாலே பெரிய விஷயம். நான் கண்ட கர்மத்தை நடுவில் வளரியிருக்கேன். சும்மா பேசுனதான், ஸ்கிரிப்டெல்லாம் ஒன்றும் பண்ணலை. சும்மா அப்படியே எடுத்து மைக் எடுத்து சும்மா அப்படியே பேச ஆரம்பிச்சிட்டேன். ஸோ ஏன்னா நடுவில் வந்து கண்டமணி இருந்தனாலோ, தப்பான ஃபிலாசபிஸை சொல்லியிருந்தாலோ, தப்பான எண்ணங்களை புகுத்தியிருந்தாலோ, அதுவும் மீனிங்லெஸ் தான். எல்லாமே மீனிங்லெஸ் தான். ஸோ எல்லாமே பியரபிள் தான். இதெல்லாம் வந்து தூக்கி போடக்கூடியது. இதையும் தூக்கி போட தான் போகிறேன் நான். இந்த மாதிரி நான் சொன்னதுல ஏதோ ஒன்று உங்களுக்கு ஆட் ஆகிருந்தால் எடுத்துக்கோங்க, இல்லைனா அப்படியே போயிட்டு கடந்து போயிட்டே இருக்கலாம். அவ்வளோதான். பி ஹாப்பி. தேங்க்யூ.